வணக்கம்டா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என்ன வேணும்? எல்லா காய்கறிலையும் நீங்களே பார்த்து ஒரு 1/4 கிலோ போட்டுருங்கண்ணே. அப்படியாடா, சரி ஓகே போட்டுருங்க. வேறு என்னெல்லாம் வேணும்? பை வச்சுருக்கியாடா? இல்லையண்ணே, பை கொண்டு வரல. எப்போதும் நீங்கள் தானே போடுவீங்க, அதனால் அப்படியே வந்துட்டேண்ணே. அப்படியாடா, இப்போ கவர்மெண்ட் வந்து நிறைய ரூல்ஸ் போட்டாங்கடா. நெகிழி பை அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. பிளாஸ்டிக் மக்காத பொருள்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போட்டாங்களா? பார்க்கலையாடா? அப்படியாண்ணே, நான் அதை பார்க்கலையே. எதுவும் பை வேறு கொண்டு வரலண்ணே. நெகிழி அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால ஆடு மாடு எல்லாத்துக்கும் வாயில் போய் சிக்கிடுதாண்டா, அதனால் யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. அடுத்து அதெல்லாம் பல வருஷத்துக்கு மக்காதான், அதனால் அது யூஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப சூழல் வந்து கஷ்டமாகிடும் அப்படின்ட்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டாங்கடா. அப்படியாண்ணே? என்கிட்ட பை வேறு இல்லையண்ணே. இப்போது என்னென்ன பண்ணேன்? அதுக்கு என்னடா, நெகிழி இல்லாட்டி துணிப்பைலாம் இருக்குல்லடா, இதெல்லாம் பல வருஷத்துக்கு அப்படியே இருக்கும், எதுவும் வம்பாகாது, மக்கிற தன்மை கொண்டது, அதனால் இது யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைடா, இதை எடுத்துக்கிறியாடா? அதுக்கு என்னென்ன? சரி தாங்க, இதுக்கு எதுவும் ரூபா உண்டாண்ணே அப்படின்ட்டு. ஆமாடா, இதுக்கு ஒரு 5 ரூபா மட்டும் உண்டு ஒரு பைக்கு. நெகிழி வந்து தூய்மையை வந்து கெடுத்துரும், அதனால் துணிப்பை யூஸ் பண்ணுடா, அதான் நல்லது. அதான் நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணும், அதனால் துணிப்பை யூஸ் பண்ணுடா தம்பி. சரிண்ணே, அதுக்கு என்ன பண்ணிடுவோம். நீ கவர்மெண்ட் சொன்ன ரூல்ஸ் எல்லாம் பார்க்கலையா? நெகிழி யூஸ் பண்ணால் 500 ரூபா ஃபைனு, நிறைய பிரச்சனை இருக்குது. நெகிழி யூஸ் பண்ணுறதுனால அந்த விலங்குகளுக்கு வாய்க்குள்ளே போயிடுது அந்த இது, அடுத்து நிறைய பிரச்சனை வருதுடா. அப்படியாண்ணே? தெரியாது, இனிமேல் பார்க்குறேண்ணே. சரிடா, ஓகேடா. ராஜா,